திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். இந்த மாதம் சூரியன் உச்சமா இருக்கார். சூரியன் உச்சமா இருந்தா அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதே போல இந்த மாதம் முழுவதும் சூரியன் இங்கதான் இருக்கார். சுக்கிர பகவான் பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று போக போகிறார், பலமா இருக்க போகிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல சனி செவ்வாய் சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் உண்டு. செவ்வாய் மட்டும் 28ஆம் தேதி மாறுறாரு. புதன் 17ஆம் தேதி நீச தன்மையிலிருந்து உச்சமாக இருக்கக்கூடிய சூரியனோட சேரப்போகிறார். சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாத்திய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது உங்க ஜாதகத்துல இருந்தா அந்த யோகங்களும் கொஞ்சம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ராகு கேதுக்கள் அதே இடத்துலதான் இருக்காங்க. குரு பகவானும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் அதே இடத்துலதான் இருக்கார். சோ இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். கடக ராசிக்குண்டான சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடக ராசி, உங்க ராசி அப்படிங்கிறதுல இன்னொரு கெட்டதெல்லாம் விலகிடுச்சு. ஃபர்ஸ்ட் அதுதான் நம்ம சொல்லணும். திருக்கணிதம், வாக்கியம் இப்படிங்கிற எத்தனை முறைகள் சொன்னாலும் அந்த அஷ்டமச்சனி கண்டச்சனியுடைய தாக்கம் எல்லாமே சுத்தமா போயிடுச்சு. நல்ல நேரம் ஜூன் எதிர்பார்க்கலாம். ஜூனுக்கு மேல நீங்க எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய, இப்பவே ஓரளவுக்கு நிறைய கடகராசிக்காரங்களுடைய ஜாதகம்லாம் அனலைஸ் பண்றப்போ அவங்க பாக்குறப்ப ஓரளவு நல்லாதான் இருக்காங்க. அவங்க டைமிங் எல்லாமே மாறுது, ஒரு வளர்ச்சியா இருக்குது, நல்ல கெரியர் எல்லாமே கொஞ்சம் குரோத்தா தான் இருக்கு. இப்போ அந்த லைன்ல தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. சோ ஒரு சிலருக்கு சரியில்லை அப்படின்னு இருந்தாலும் நீங்க ஜூனுக்கு மேல அந்த விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி, பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், உங்களுக்கு சூரியன் தான் பணம் கொடுப்பார். அவர் உச்சமாகிறார் இந்த மாசம். அப்ப இந்த மாசம் மணி ஃப்ளோ சூப்பரா இருக்க போகுது. பணப்புழக்கங்கள் நல்லா இருக்க போகுது. பொருளாதாரம் ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருக்க போகுது. குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. ஒரு வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறது, ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறது, வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுக்கறது, கொஞ்சம் ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு தேவையான மளிகை சாமானமா ஒட்டுக்க வாங்கி போடுறது, அந்த அளவுக்கு பணம் வரும் இந்த மாசம். அதே போல பாத்தீங்கன்னா அஷ்டமச்சனி காலகட்டங்கள்ல நிறைய பேர் கெட்டு போயிருக்கு, அவமானப்பட்டிருப்பீங்க. பேச்சுக்கெல்லாம் மரியாதையே இருக்கு. இவன் சொல்லி கேட்கணுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ இப்ப இந்த 2ஆம் அதிபதி வாக்குஸ்தானாதிபதி உச்சமாகும் பொழுது நீங்க சொன்னா யாரு வேணா கேட்பாங்க. உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அடிப்பட்ட சிங்கத்தினுடைய கர்ஜனை, அதற்கு பலம் ரொம்ப ஜாஸ்தி. அதனுடைய கர்ஜனையினுடைய பலம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இப்ப நீங்க அடிப்பட்ட சிங்கமா தான் இருக்கீங்க. உங்களுடைய கர்ஜனை அப்படிங்கிறது இந்த மாசத்துல அல்லது இந்த மாசத்துல இருந்து தொடங்குதுன்னு நீங்க எடுத்துக்கலாம். சூரியன் உச்சமாகிறாரு இல்லையா? இப்ப இந்த மாசம் நீங்க என்ன பேசுறீங்கனாலும், யாருகிட்ட போய் பேசுறீங்கனாலும் நடக்கும். ஒரு பஞ்சாயத்தே போய் பேச போறீங்க, ஒரு குடும்ப விஷயத்த பேச போறீங்க, ஒரு குடும்பத்துல ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது, நம்ம எல்லாம் போய் பேசினா நடக்குமா, நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்களா அப்படிலாம் நீங்க நினைக்கவே வேண்டியதில்லை. இந்த மாசம் நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அங்க உங்களுடைய கொடி உயரப்போகுது. உங்களுடைய தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது அதிகமாக போகுது அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு தொடங்க போகுது. அடுத்தது புதன். இன்னும் நிறைய சொல்லலாம். சோ அடுத்தது டைம் இல்லாததுனால அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 3/12ஆம் அதிபதி நீசத்துல இருக்காரு. அதாவது கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம். கெட்ட கிரகம் நீசத்துல தானே இருக்கு. 12ஆம் அதிபதி நீசமாகிறது தேவையில்லாத அலைச்சலை குறைக்கும். ஒரு 17ஆம் தேதி வரைக்கும் தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகளை குறைக்கும். லாபங்கள் பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். வர்றது ஓகே வந்துட்டு இருக்குது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். பட் 17ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 12ஆம் அதிபதியாகவும் 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மேஷத்துல சூரியனோட உச்சமான சூரியனோட ஜாயின் ஆகிறார். அப்ப இது உங்களுக்கு எத்தனாவது இடம்னா 10ஆம் இடம். அப்ப 12ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு உச்சமான கிரகத்தோட சேர்க்கை ஆகும் பொழுது வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும் கடகராசி. அதே போல இத்தனை நாள் நீங்க அலைஞ்சிருப்பீங்க, பயணங்கள் நிறைய இருந்திருக்கு, ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்கு. சோ இப்ப நீங்க போகக்கூடிய பயணங்கள் எல்லாமே ஒரு மணி ஃப்ளோ பண்ணக்கூடிய ஒரு பயணமாக, ஒரு சின்ன அமௌண்ட் வச்சீங்கன்னாலும் பெரிய அமௌண்ட்டா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள். சோ இந்த மாதிரி யோகம் நிறைய இருக்கு. சோ அதை பயன்படுத்திக்கோங்க. முயற்சிகள் தடை இல்லாம நடக்கும். இத்தனை நாள் நீங்க முயற்சி பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு தொழில் பண்ணணும், யாரோ ஒருத்தரை பார்க்கணும், ஏதோ ஒரு உங்க தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு முயற்சிகள் பண்ணிட்டு இருந்திருக்கு. அந்த முயற்சி எல்லாமே தடையாயிடும். பட் இந்த மாசம் கண்டிப்பாக உங்க முயற்சிகள் எல்லாமே நடக்கும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்க கைக்கூடி வரப்போகுது.
அது மட்டும் இல்லாம அதுல வந்து வெற்றி அடைய போறீங்க அப்படிங்கறதா உண்மை. முயற்சிகள் கைகூடினாலும் அந்த விஷயம் நமக்கு வெற்றி அடையணும் இல்லையா? அப்ப அந்த வெற்றியை நோக்கிய பயணமாக இருக்கும் இந்த மாதம் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்தது சுக்ரன். சுக்ரன் யாரு? 4-11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டுக்கே வரப்போகிறார். 6ஆம் தேதிக்கு மேல லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அப்ப லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்தா லாபங்களை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். உங்க லாபத்தை அதிகப்படுத்த போகிறார். உங்களுடைய பொருளாதார லெவல அதிகப்படுத்த போகிறார். வீடோ சொத்துக்களோ இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு, வண்டி வாகனம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிரனால இந்த மாசம் வண்டி, வீடு, சொத்து, நிலம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் ஓரளவு நல்லா இருக்குங்க. ஆரோக்கியத்துல இருந்து வந்து கெடுபல் எல்லாமே விலக போகுது. ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அதே போல உங்க ஆசைகள் ஒரு சுயநலமான ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா? என்னதான் நீங்க வந்து குடும்பத்துக்கு பண்றீங்க, குழந்தைகளுக்கு பண்றீங்க, கணவருக்கு பண்றீங்க, மாமனார் மாமிக்கு எல்லா சேவைகள் அம்மா அப்பா பண்ணாலும், அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றினாலும், உங்களுக்குன்னு சில கனவுகள், சில ஆசைகள் இதெல்லாமே இருக்கும் இல்லையா? அது எல்லாமே இப்ப நிறைவேற போகுது. ஒரு சின்ன ஒரு பால் வாங்குறீங்க. இந்த இப்ப பாத்துட்டீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் 19 கிட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய காரு அது இதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இல்லைங்களா? அதுவும் வந்து ஒரு ஆசைகள் தானே. நம்மளால நம்ம அனுபவிக்க முடியாம அது ஒரு சின்ன காராக இருந்தாலும் அது ஒரு நம்மளுடைய ஆசைகள் தானே. சோ அந்த ஆசைகள் எல்லாமே இப்ப உங்களுக்கு நிறைவேற போகுது. அது சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட உங்களுடைய சுய தேவைகள், சுயநலமான தேவைகள் எல்லாமே இந்த மாசம் கண்டிப்பாக கடகத்துக்கு நடக்கும். ஏன்னா அஷ்டமச்சனியில எல்லாம் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. நீங்க என்னமோ நினைச்சிருப்பாங்க, அது ஏதோ வந்துடும். ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தீங்கனாலும் கூட நல்லா இருந்திருக்காது. அதை நீங்க போய் பார்த்து ஒரு விஷயத்த வாங்கிட்டு வரீங்கனாலும் அது உங்களுக்கு செட் ஆயிருக்காது. அது வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அல்லது அது உங்களால பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். சோ இந்த மாசம் எப்படி இருக்குன்னா அது நிறைய அடிபட்டிருப்பீங்க. சோ இந்த மாசம் இது போல சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்ன கனவுகள், சின்ன சின்ன விஷயத்துல வந்து ஒரு பழக்க வழக்கங்கள், ஒரு ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்றது இதெல்லாமே இந்த மாசம் சூப்பரா இருக்க போகுது. ஒருத்தருடைய பழக்கம், வேற நபர்களுடைய தொடர்புகள் இதெல்லாமே 11 சுக்கிரன் வரும்பொழுது நடக்கும். தசாபுத்தி சரியில்லைன்னா கொஞ்சம் கவனமா அந்த பழகக்கூடிய நபர்கள் கிட்ட கவனமா இருக்கும். தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த கெட்டதும் வராது. சேஃப்டி ஜோன்ல தான் இருப்பீங்க நீங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5-10 குடையவர். அவர் இருக்கக்கூடிய வீடு 9ஆம் வீட்டுல இருக்கார். 5ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருந்தால் கோவில் கட்டுவீங்க. அதுவும் குலதெய்வ கோயில் கட்டுவீங்க. அல்லது அதுக்கு ஏதாவது குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது கோவில் கட்டுறதுக்கோ இந்த மாசம் கண்டிப்பா பணம் கொடுப்பீங்க. நீங்க உங்களையே அறியாம ஏதாவது வரும். ஏதோ உங்களால முடிஞ்சதையாவது கொடுக்கணும் சூழ்நிலைகள் வரும். 5-9 தொடர்பு இருக்குதுன்னா உங்க குழந்தை ஏதாவது வெளிநாட்டுல போய் படிக்கலான்ட்டு இருக்காங்க. சொந்த இடத்துல இருந்து வெளியே எங்காவது போலான்ட்டு இருக்காங்க. சோ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும். சோ இதையும் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். குழந்தை வெளிநாடு போறது, நீங்க வெளிநாடு போறது, உயர்கல்வி படிக்கிறதுக்காக நீங்க போறது, உங்க குழந்தைகள் போறது இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். 5-9 தொடர்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலான தொடர்பு. நல்ல குரு அமைஞ்சு வர்றது, தெய்வ அனுகிரகம் கிடைக்கிறது, பிரபஞ்ச சக்திகள் கிடைப்பது, உங்க உடம்பு வந்து புத்துணர்ச்சி ஆகுறது, உங்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்டது எல்லாமே வெளியே போகிறது. 5-9 தொடர்பு ஏற்பட்டா நடக்கும். ஒரு நல்ல பாசிட்டிவான வைப் உங்களுக்கு வரும். நல்ல ஆன்மாக்களுடைய தொடர்புகள் ஏற்படும். கருவறையில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை கூட நம்ம உடம்பு இந்த காலகட்டங்கள்ல முழுமையா பெறும். கோவிலுக்கு போறதே அதுக்கு தானே. சோ அதை கூட நம்ம முழுமையா அந்த இடத்துல போய் உணர முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கடகராசிக்கு இந்த மாசம் கண்டிப்பா நடக்கும். அந்த கடகராசிக்கு 10ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். தந்தை தொழில் எடுத்து செய்யறது, நீங்களும் தந்தை விட்டுக்கா பார்ட்னர் போட்டு செய்யறது, தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உண்டுங்க. ஒரு கோவில் கட்டுமான பணி செய்ய 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 ஒரு பக்கம் செலவுகளும் ஆயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வருமானத்தை கூட்டி கொடுத்துட்டே இருக்கக்கூடிய மாதமாக கடக ராசிக்கு இந்த மாதம் இருக்கு. சோ நல்ல ராசிதான். நல்ல மோட்ச ராசின்னு பெயர். விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை நிறைய இருக்கு. சோ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோக மாதமாக பணவரவு, தொழில் இதெல்லாம் சூப்பரா இருக்கக்கூடிய மாதமா இருக்கு. இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசி அன்பர்களே. இந்த மாத பலன்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, எது யோகம் எது யோகம் இல்லை அப்படிங்கறது எல்லாமே நம்ம முழுமையா பார்த்திருக்கிறோம். அதே போல இன்னொரு சின்ன ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்க ஜாதகத்துல இப்ப இங்க சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இதே இடத்துல சூரியன் வரும்போது உங்களுக்கு வளர்ச்சி. இப்ப கிரகங்கள் எல்லாமே மாறி மாறி வரும் பொழுது உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகத்தோட கிரகங்கள் ஜாயின் பண்றாங்களோ அந்த தன்மைகள் முழுமையாக வேலை செய்யும்.
இங்க சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா இந்த சுக்கிரன் கட்டி இப்ப உங்களுக்கு சூரியன் வரப்போகுது. அப்ப இந்த சுக்கிரனுக்கும் சூரியனுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது முழுமையா நடக்கும். அப்ப சுக்கிரன் உங்க ஜாதகத்துல யாரு, அப்ப சூரியன் உங்க ஜாதகத்துல யாரு அப்படிங்கறத மட்டும் நம்ம உங்க ஜாதகத்தையும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னொன்னு, நீங்க என்ன ராசி என்ன லக்னமா வேணா இருந்துட்டு போங்க. பட் வந்து இப்ப மேஷ ராசின்னு வச்சுக்கோங்களேன், மேஷ ராசிக்கு உண்டான பலனை பாருங்க. இப்ப சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசிக்கு உண்டான பலன் இது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணி பாத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி என்ன செய்யலாம் செய்ய வேண்டாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்க ஜாதகத்துல கிரகங்கள் ரொம்ப பலமா இருக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது. சோ இந்த மாசம் மாசம் வரக்கூடிய பலன்கள்லயே நம்ம வந்து ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கும். என்ன கிரகம் வேலை செய்யுதோ அது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பாக்கணும். தசை என்ன தசை நடக்குது, என்ன புத்தி கிரகம், எந்த புத்தியில வந்து நீங்க டிராவல் ஆயிட்டு இருக்கீங்க, அது என்ன கிரகம் அப்படிங்கறதெல்லாம் முழுமையா பார்க்கும் பொழுது நம்ம ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணி எப்படி இருக்கும் இந்த லைஃப் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாத பலன்களை பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தீமைகள் அப்படிங்கிறது நம்ம ரெண்டுமே ஈக்குவலா கலந்துதான் கொடுத்துருக்கேன். சோ இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்க தசாபுத்தி ரீதியாகவும் அதே போல உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்.